மரியாவின் நம்பிக்கை எல்லா மனிதரின் நம்பிக்கையை விட, எல்லா வானதூதர்களின் நம்பிக்கையை விட மேலானதாக இருந்தது. தன் மகன் பெத்லகேமில் ஒரு மாட்டுக்குடிலில் படுத்திருப்பதை அவள் கண்டாள். ஆனாலும் அவரே உலகத்தை படைத்தவரென்று விசுவசித்தாள். ஏரோது அரசனிடமிருந்து அவர் தப்பி ஓடுவதை அவள் கண்டாள். ஆனாலும் அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்பதை ஐயமற விசுவசித்தாள். அவர் ஒரு குழந்தையாக பிறந்ததைக் கண்டாள். ஆனாலும் அவர் நித்தியர் என்பதை விசுவசித்தாள். அவர் ஏழையாகவும் வாழ்க்கையின் இன்றியமையாத தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாதவராயும் வருந்துவதைக் கண்டாள். ஆனாலும் அவர் அண்ட கோளங்களையும் ஆள்பவர் என்பதை விசுவசித்தாள். அவர் வைக்கோல் மீது படுத்திருப்பதையும் கண்டாள். ஆனாலும் அவர் எல்லாம் வல்லவர் என்று அவளுடைய விசுவாசம் அவளுக்கு உணர்த்திற்று. அவர் ஒரு வார்த்தை முதலாய் சொல்லாமல் மௌனமாய் இருப்பதைக் கண்டாள். ஆனாலும் அவரே நித்திய ஞானம் என்பதை விசுவசித்தாள். அவர் அழுவதை அவள் கேட்டாள். எனினும் அவரே விண்ணகத்தின் பேரின்பம் என்பதை விசுவசித்தாள். இறுதியில் அவர் நிந்தை வாதனைகளுக்கு ஆளாகி சிலுவையில் அறையுண்டு இறப்பதை அவள் கண்டாள். பிறர் விசுவாசத்தில் தடுமாறி தவறினாலும் மரியா உறுதியாயிருந்து அவர் கடவுள் என்பதை விசுவசித்தாள்.